மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், மேடம் மேடம் சாரி மேடம், மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், மேடம் மேடம் சாரி மேடம். இது சில பேருக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும்ல, சில பேருக்கு ராஷ்மிகா மந்தனா ஞாபகம் வரும்ல. எஸ், இப்போ ரீசெண்டாக மேரேஜ் ஆன ராஷ்மிகா மந்தனாக்கு 6 படங்கள் லைனப்பில் இருக்கு. கன்னட மூவி மூலமா அறிமுகமான ராஷ்மிகா மந்தனா நடிச்ச டைரக்ட் தமிழ் மூவிஸ் பார்த்தோன்னா கார்த்தியோட சுல்தான், விஜயோட வாரிசு, தனுஷோட குபேரா இந்த படத்துலலாம் நடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டப்பிங் மூவிஸ்ன்னு பார்க்கும்போது தெலுங்கு அண்ட் தமிழ்ல விஜய் தேவர்கொண்டா கூட கீதா கோவிந்தம், டியர் கமுரேட், அல்லு அர்ஜுன் கூட புஷ்பா இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. ரீசெண்ட் டேஸ்ல விஜய் தேவர்கொண்டாவும் ராஷ்மிகா மந்தனாவும் தீவிரமா காதலிச்சு வந்த நிலையில February 26 ராஜஸ்தான் உதய்பூர் நகர்ல உள்ள ஒரு பிரைவேட் ஹோட்டல்ல இரு வீட்டார் முறைப்படி பிரம்மாண்டமா மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்றது தகவல் சொல்லப்படுது. அதாவது இந்த நிகழ்வுகளை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு இவங்களா கலந்துக்கிட்டதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம காலையில தெலுங்கு முறைப்படியும் சாயந்தரம் குடவா முறைப்படியும் மேரேஜ் நடந்ததா சொல்றாங்க. சரி, இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், நம்ம எல்லாம் கேள்விப்பட்ட விஷயம்தான். இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு 6 படங்கள் லைனப்ல இருக்கு. இது இவங்க ரசிகர்களுக்கு இடையே பெரிய எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கியிருக்கு. இந்த 6 படங்கள் என்னென்னா, அவங்களோட ஹஸ்பண்ட் விஜய் தேவர்கொண்டா கூட ரணபலி அப்படின்ற மூவில நடிக்க போறது அவங்க ரசிகர்களுக்கு இடையே பெரிய கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணிருக்கு. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் விஜய் தேவர்கொண்டா கூட ராஷ்மிகா மந்தனா இந்த படத்துல நடிச்சிருக்கிறது, அடடா ரியல் ஜோடிலையும் சேர்ந்து நடிக்கிறது மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிக்கனே சொல்லலாம். அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா காக்டெயில் 2. இது ஏற்கனவே எடுத்த படத்தோட கண்டினியூவேஷன். இந்த படம் யங்ஸ்டர்ஸ் கவர் பண்ற விதமா இந்த ஸ்டோரி அமைஞ்சிருக்கான். நெக்ஸ்ட் மூவி பார்த்தோம்னா மைசா. இது ஒரு மித்திக்கல் ஆக்ஷன் மூவி. ஸோ இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் நடிக்காத கேரக்டரா இந்த மூவில ராஷ்மிகா மந்தனா நடிச்சிருக்காங்க. அடுத்து அல்லு அர்ஜுன் 22. இதுல ராஷ்மிகா மந்தனா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நடிச்சிருக்காங்க. இது பேன் இந்த லெவல்ல எடுக்க போறதா சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம்னா அனிமல் பார்க். இது ஆல்ரெடி ரிலீஸ் ஆன அனிமல் மூவியோட கண்டினியூவேஷன். இந்த படத்துல ராஷ்மிகாவோட கேரக்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. புஷ்பா 1, 2 இதனை தொடர்ந்து புஷ்பா 3லையும் ராஷ்மிகா மந்தனா நடிக்க போறதா ஒரு தகவல். மேரேஜ் லைஃபையும் கெரியரையும் ஃபோக்கஸ் பண்றவங்கள ராஷ்மிகா மந்தனாவும் ஒருத்தவங்களா இருக்க போறாங்க. அவங்களுக்கு நம்மளோட ரீல் அண்ட் ரியல் சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் ராஷ்மிகா மந்தனா நடிச்ச படத்துல உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டுக்கு ரீல் அண்ட் ரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.